வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம்ம குடும்பங்கள்ல பிறரை பற்றி குறை சொல்றது என்றது, அதற்காக ஒரு 3 செய்திகளை கொடுத்துருக்கேன். அதாவது கமெண்ட், கமாண்ட், டிமாண்ட், இந்த 3 ஒழிச்சிடுங்கன்றது. அதாவது கமெண்ட்னா பிறரை பற்றிய குறையெல்லாம் எடுத்து சொல்லி அவங்க இப்பேற்பட்டவங்க சொல்றது. அது ஒரு பழக்கம் சிலருக்கு. எல்லா வேலையும் விட்டுட்டு ஒருத்தரை பற்றிய குற்றம் குறை இதெல்லாம் படிச்சு வச்சுக்கிட்டு இன்னொருத்தர் வந்தா அவங்களாண்ட அதை அப்படியே வரிசையா படிக்கிறது ஆனந்தமா. அதுதான் ஒரு பழக்கம். இது என்ன ஆகுதுன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் பலருக்கு இந்த விரோத மனப்பான்மையே உண்டு பண்ணிவிடும். அவன் கமாண்ட், யாராவது என்னென்ன செய்துட்டு இருப்பாங்க, நான் போயிட்டே இருக்கக்கூடியவங்க கூட அங்க நின்று ஏன் அந்த மாதிரி செய்யற, நீ அந்த மாதிரி செய்யலாமே, அந்த மாதிரி செய், இந்த மாதிரி செய்யிட்டு ஒரு அதிகாரம். எப்பொழுது பார்த்தாலும் பிறர் பேர்ல அதிகாரம் பண்றதே அது ஒரு தனக்கு ஒரு உரிமை என்றதும் அந்த அகம்பாவத்துல எல்லாருக்கும் அது ஒரு பழக்கம் இருக்குது. அதனால கமெண்ட், கமாண்ட், இந்த கமாண்டும் ஒழிச்சுக்கணும். அவர்களுக்கு அறிவு இருக்கிறது, நம்ம போல அவர்களும் அறிவுடையவர்கள் என்று நம்பினா கமெண்ட் பண்ண வேண்டியதே இல்லை. அவங்க சிறு தவறு செய்தா கூட அவங்களா திருத்திக் கொள்ள முடியும். நீங்க எடுத்துக்காட்டி தான் திருத்தணும்ன்றது அவசியம் இல்லை. நீங்க கொஞ்சம் அதுக்காகத்தான் நான் இந்த மௌன காலத்துல சொல்றது உண்டு. மௌனம் நீங்க இருக்கிற போது பல நிகழ்ச்சிகள் நடக்கும். அப்போ நீங்க ஒன்றும் பேச முடியாது இல்லையா. நீங்க சாதாரணமா என்ன நினைப்பீங்க, நான் சொல்லிதான் ஆகணும், இல்லைன்னா அவங்க கெடுத்துருவாங்கன்னு நீங்க நினைப்பீங்க. மௌனம் இருக்கிற போது கவனிங்க எப்படி நடக்குதுன்னுட்டு. முன்னே விட செம்மையா நடக்கும். இதுவே நமக்கு அறிவுரையாக அமையும். இப்ப கூட நேத்து ஒரு பையன் நான் மௌனம் இருக்க போறேன்னு சொன்னான். ரொம்ப உங்க குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுப்பா, உன்னால இருக்கிற தொல்லை ஒரு நாளைக்காயில இல்லாத இருப்பாங்க அவங்க சொன்னேன். அந்த மாதிரி இந்த தலையீடு என்பது இருக்குது பாருங்க, இன்டர்பியரன்ஸ், அதை போட பாவம் வேற ஒண்ணும் இல்லை. என்ன நாம் செய்யறதான் சரி, நமக்கு தான் சரியா தெரியும் என்றது ஒரு அகம்பாவம் எல்லாருக்கும் இருக்குது. அதையே காட்டி கொடுக்கறதுக்கு யார் என்ன சொன்னாலும் செய்தாலும் அதுல குறுக்க போய் அது சரியில்லை இதுதான் சரின்னுட்டு எதையாலும் கெடுத்து வைக்கிறது. இப்படி சிலருக்கு இயல்பாக இருக்கும். அந்த பழக்கமும் கூடாது. கமெண்ட், கமெண்ட், டிமாண்ட், எனக்கு இது கொடு, எனக்கு இது கொடு, எனக்கு இது வேணும்னுட்டு பிறராண்ட டிமாண்ட் பண்ணி கேட்கறது என்றது அது வெறுப்புணர்ச்சியே சமுதாயத்துல ஏற்படுத்த முடியும். இந்த கமெண்ட்டும் வேண்டாம், கமாண்டும் வேணாம், டிமாண்டும் வேணாம். அந்த அளவுக்கு கூர்ந்து நாம நம்முடைய செயல்களை ஒழுங்குபடுத்தி கொண்டா நீங்க என்ன நினைக்கிறீங்களோ என்ன வேணுமோ தானாக வரும். கேட்டதுல கொஞ்சம் வரும், அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்ததுல பெரும்பாலும் போயிடும் மறுபடியும். ஆனா கேட்காத இருந்தீங்க உங்களுக்கு வேண்டியதெல்லாம் வந்து கொண்டே இருக்கும். அந்த அளவுல ஒரு அமைதியும் மதிப்பும் பிறர் மேல வைக்கணும்னு சொன்னா அது குடும்பத்துல வைங்க. முதல்ல குடும்பத்திலே ஸ்டார்ட் பண்ணுங்க, அங்கேயே பழகி கொள்ளுங்க. எத்தனையோ பயிற்சிகள், யோக பயிற்சி இருக்கு பாருங்க. அந்த யோக பயிற்சியில சொல்லக்கூடிய சிறந்தவர்த்தல், பேராசை, கவலை ஒழித்தல் எல்லாமே குடும்பத்திலேயே பழகி கொள்ளுங்க. அங்க பழகி கொண்டு வெற்றி பெற்றா அது எங்க போனாலும் அதுவாகவே இருக்கும். அந்த அளவுக்கு நம்முடைய கேரக்டரும் விருத்தியாகும். வாழ்க வளம்.